சுத்தி பாக்குறோம். நான் என்ன திருப்பதி மலையா சுத்தி பாக்குறதுக்கு? இங்க போறீங்க ஊருக்கு. எதுக்கு? ஆஸ்பத்திரியில இருக்க பேஷண்ட் எல்லாம் என்ன கதி ஆனாங்களோ தெரியலையே. எங்க கதியை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? ஒரு பைத்தியத்தை குணமாக்குறதுக்கு உங்களை கூப்பிட்டோம். இப்ப 3 பொண்ணுங்களை எங்க தலையில கட்டிட்டு போறீங்களே, என்ன அர்த்தம்? இவர் வைத்தியத்து மேல இவருக்கே நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். டாக்டர், கடவையில இருந்து பின்வாங்கிறது பெரிய துரோகம்னு உங்களுக்கு தெரியலையா? டாக்டர், அந்த 3 பொண்ணுகள்ல ராஜாவுடைய உண்மையான பொண்டாட்டி யாருன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். டாக்டர், இதுவரைக்கும் நாம 3 பேரும் அதைத்தானே செஞ்சோம், முடியலையே. டாக்டர், ஓ நீயா? அதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன். என்ன வழி? என்கிட்ட ஒரே ஒரு மயக்க ஊசி கொடுங்க, அது போதும். டாக்டர், எங்களை எதுக்காக அவசரமா வர சொன்னீங்க? 3 பேரும் மனசை கொஞ்சம் திடப்படுத்திக்கங்க. அம்மா, குழந்தை பிறக்கும் போதே கையை மூடிக்கிட்டே பிறக்குதே, ஏன்? கைக்குள்ள டிக்கெட் இருக்கு. சினிமா டிக்கெட் இல்ல, சாவூருக்கு போறதுக்கு பிளேன் டிக்கெட். பிறக்கும் போதே இறக்குறது உறுதி. நான் நெத்தியில விபூதி வச்சிருக்கனே, ஏன்? நாம எல்லாரும் ஒரு நாளைக்கு இதே மாதிரி சாம்பலாக போறோங்கிறத ஞாபகப்படுத்துறதுக்கு தான். அம்மா, திடீர்னு ஏற்பட்ட நெஞ்சு வலினால ராஜா கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டான். இன்னும் 24 மணி நேரத்துல முதல்ல எருமை வரும். பால் கறக்கவா? ஆஹா, அது மேல எம வருவான். இந்த ராஜா செத்துருவான். என்ன இது? நாஷ். 3 பேரும் போட்டு அமுக்குனீங்கன்னா 24 மணி நேரத்துல போற உசுறு 24 நிமிஷத்துல போயிடும். டாக்டர் சார், நீங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கங்க, நான் பாத்துக்கிறேன். கடைசி மூச்சு போகும்போது சொல்லுமா, வாயில தண்ணி ஊத்தணும். சரி வாங்க டாக்டர், போலாம். ஐயோ, தெரியாம தட்டிட்டேன். பொறுக்க வச்சு விட்டீங்களே. ராஜா, என்னங்க? சரிம்மா, சரி. இனிமே அழுது என்ன பிரயோஜனம்? நீங்க முதல்ல போய் உங்க சொந்தக்காரங்களுக்கு தந்தி கொடுங்க, போங்க. அட போங்கம்மா, போங்கண்ணா. ஏ ராஜா, என்ன ஏமாத்திட்டீங்களே, என்ன தனியா தவிக்க விட்டுட்டு போறீங்களே. இந்த கொடுமையை பார்க்கவா நான் இங்க வந்தேன்? முடியாது, முடியாது. உங்களுக்கு முன்னாடி நான் போயிடுறேன், நான் போயிடுறேன். சாரதா, சாரதா, என்ன கேளுமா? இல்ல சாரதா, என்ன பைத்தியக்காரத்தனமான முடிவுக்கு வந்தீங்க? சாரதா, சொன்னா கேளு. என்ன விட்டுருங்க. சாரதா, என்ன விடுங்க. சாரதா. ஐயோ, ஏன் டாக்டர் என்ன காப்பாத்துனீங்க? டாக்டர்னாலே காப்பாத்துற வேலை தானே. பூவோடைய பொட்டோடைய என்ன போக விடுங்க, அந்த பாக்கியத்துக்கு எடுத்துறாதீங்க. என்னம்மா பூவும் போட்டும் 50 பைசா கொடுத்தா வாங்கலாம். எங்களுக்கு வேண்டியதெல்லாம் நீ சுமங்கலியா வாழணும். அது இனிமே எப்படிங்க முடியும்? முடியும். ராஜாவுக்கு எந்த விதமான ஆபத்தும் கிடையாது. உண்மையாவ சொல்றீங்க? நாங்க சொன்னதெல்லாம் டூப்பு. உண்மையை கண்டுபிடிக்க நாங்க போட்ட நாடகம். நீதான் ராஜாவுடைய உண்மையான மனைவி. கண்டுபிடிச்சிட்டேன், கண்டுபிடிச்சிட்டேன், கண்டுபிடிச்சிட்டேன். கடவுளே, இந்த பிறவில தான் எங்களை வாழ விடல. அடுத்த பிறவிலையாவது எங்க 2 பேரையும் ஒண்ணா வாழவை. இதான் என்னோட கடைசி பிரார்த்தனை. பார்வதி, பார்வதி, நிறுத்து, நிறுத்து. ஏன் என்ன தடுக்கிறீங்க? முதல்ல நீ கீழே இறங்கி வா, அப்புறம் சொல்றேன். இந்த பாரு, அடுத்த பிறவியில கடவுள் உங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கிறாரோ இல்லையோ, இந்த பிறவியில நானே உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறேன். அது எப்படிங்க முடியும்? அவரோட மரணத்துக்கு தான் நேரம் குறிச்சிட்டீங்களே. அதெல்லாம் போய். உண்மையாவா? ஆமா, உண்மையான பொண்டாட்டி யாருங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக நாங்க எல்லாரும் சேர்ந்து பண்ண ட்ரிக்ஸ். நீதான் உண்மையான பொண்டாட்டி. நான் கண்டுபிடிச்சிட்டேன், நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆண்டவனே, நீ கொடுத்த இந்த உயிரை அழிக்க எனக்கு உரிமை இல்லதான். ஆனா என் கணவரோட உயிரை மட்டும் அழிக்க உனக்கு என்ன உரிமை இருக்கு? அதனாலதான் அவருக்கு முன்னாடி நான் போயிடுறேன், நான் போயிடுறேன். இந்த பொண்ணு, நில்ல நில்ல நில்ல. என்ன இது? ஏன் என்ன தடுக்கிறீங்க? என்ன சாக விடுங்க. உடங்கட்டை ஏறதுக்கு சட்டத்துல இடம் இல்லன்னு தனிக்கட்டையா விஷம் குடிச்சு சாக பாக்குறியா? கொண்டாமா இப்படி. ஏ ராஜா இல்லாத இந்த உலகத்துல நான் இருக்க மாட்டேன். யாரு சொன்னா? ராஜா இந்த உலகத்துல இருப்பாரு. அவருக்கு எந்த கண்டமும் கிடையாது. நாங்க சொன்னதெல்லாம் உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ஆக்டிங். நீதான் ராஜாவோட உண்மையான மனைவி. நான் கண்டுபிடிச்சிட்டேன், நான் கண்டுபிடிச்சிட்டேன்.
கண்டுபிடிச்சிட்டேன் 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 கண்டுபிடிச்சிட்டேன். யாரு? முதல்ல வந்துச்சே பொண்ணு கேரளா. கடைசியா வந்துச்சே பொண்ணு பம்பாய். நோ நோ, நடுவுல வந்தது ஆ. கர்நாடக பொண்ணு. கேரளா பம்பாய். கர்நாடகா. நான் சொல்றேன் MBBS படிச்சுட்டு வந்த டாக்டர். நான் என்ன ABCD படிச்சுட்டா டாக்டருக்கு வந்தேன்? நான் என்ன படிக்காமலா டாக்டரா வந்தேன்? நான் என்ன முட்டாளா? நான் என்ன மடையனா? நான் என்ன புத்தி இல்லாதவளா? நான் என்ன அறிவிட்டவனா? நான் மாத்திரம் அறிவு கட்டவனா? நான் சொல்றேன், நான் நான் MBBS சொல்றேன், நான் நான் சொல்றேன். அந்த நீங்க இப்படி மரியாதை இல்லாம பேசுனீங்கன்னா இந்த ஆஸ்பத்திரியை விட்டே நான் போயிடுவேன். எப்போ போனாலும் போவேன், போகாம இருந்தாலும் இருப்பேன். ஐயோ என்னங்க இங்க கலாட்டா? டாக்டர்ஸ் நீங்களே இப்படி கத்துனா எப்படி? நீயே கேளுமா அந்த நியாயத்தை. ராஜாவுக்கு ஏத்த உண்மையான மனைவி சாரதான்னு நான் சொல்றேன், இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. அடாடாடாடாடா, அந்த ராஜாவையும் சாரதாவையும் ஒன்னா நிக்க வச்சா மன்மத ரதி மாதிரி. அடியாத்தி நாகாயோ எட்டி பிடிச்சே அடியாத்தி நாகாயோ எட்டி பிடிச்சே உண்டாட்டி நந்தாண்டி என் புருஷன் அறிவாண்டி நான் போராடி பொய்ய உடைச்சே அடியாத்தி நாகாயம் எட்டி பிடிச்ச அடியாத்தி நாகாயம் எட்டி பிடிச்ச பொண்டாட்டி நீ தாண்டி உன் புருஷன் நான் தாண்டி நான் போராடி உன்னை பிடிச்ச அடிக்கல்லாடி ஏங்குது தங்கச் சொம்பு தாலிக்கு வேணுமே என்று மந்து தங்கந்தானே உங்கள் சொந்தம் தகரம்தானே சூழும் பந்தம் அங்கம் உனதங்கம் மிருதங்கம் அடியாத்தி நாகாயோ எட்டி பிடிச்சே பொண்டாட்டி நான் தாண்டி என் புருஷன் அறிவாண்டி நான் போராடி பொய்ய உடைச்சே நிறுத்தியா? அந்த பார்வதிக்கேத்த பரமசிவ ராஜாதான் நந்தவனத்துல ஓடி ஆடி ஆவணி, புரட்டாசி. ஐப்பசி, கார்த்திகை. Correct. உங்களால தான் நான் எங்கேயோ போயிட்டேன். நந்தவனத்துல கண்ணன் ராத மாதிரி அவங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சு கொஞ்சும் போது வாளோடு வென்றாளே மங்கம்மா அந்த மங்கம்மா வாளாடி வென்றாளே தங்கம்மா இந்த தங்கம்மா நான் தந்த மாலை நான் தந்த சேலை எப்போதும் தன் வாசம் போகாது நீ இல்லாமல் என் வாழ்க்கை தீராது அடியாத்தே நாகாயோ எட்டி பிடிச்சே பொண்டாட்டி நான் தாண்டி என் புருஷன் அறிவாண்டி நான் போராடி பொய்ய உடைச்சே நீங்க 1000 சொல்லுங்க, அந்த பம்பாய்க்காரி தான் ராஜாவோட உண்மையான பொண்டாட்டி. அவங்க ரெண்டு பேரும் பல இடத்துல 20 மாடி கட்டடத்துல ஓரத்துல நின்னுகிட்டு கீழே விழுந்துற போறாங்க. விழமாட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் அப்படியே கட்டி பிடிச்சு ஜல்லு ஜல்லு ஜல்லு. எப்போதும் போலிகள் வாழாதம்மா எண்ணெய்க்குள் நீர் துளி சேராதம்மா நீ தந்த முத்தங்கள் வாடாதையா நீ தொட்ட பாகங்கள் நோகாதையா கழுத்தில் உண்டு எந்தன் சாட்சி வயிற்றில்
தந்தி. ஆ? தந்தியா? இது வரைக்கும் நேர்ல வந்த ஆளுங்க இப்ப தந்தியை கொடுத்துட்டு வர்ற ஆளுங்களா பொண்டாட்டிங்க? பிரிச்சு பாருங்க சார். அரைவிங் டுமாரோ, நாளைக்கு வர்றாளாம். யாருன்னு தெரியலையே. கீழே பாருங்க, ம். தந்திக்கு கீழே பாருங்க டாக்டர். தந்திக்கு கீழையா நினைச்சேன். தமாஷான ஆளியா? பாருங்க. ராஜசேகர் ஃபாதர். எந்த சர்ச் ஃபாதர்? எந்த சர்ச் ஃபாதரா? விட்டா ஜெபமே பண்ணிடுவீங்க போல இருக்க. ராஜாவோட ராஜா ராஜா உனக்கு என்ன பாச்சு? ஆக்சிடென்ட் கேள்விப்பட்டு துடிச்சு போயிட்டேன் பாரு. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். என்னாலதான். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்தனால தான். என்ன மன்னிச்சிருப்பா, என்ன மன்னிச்சிருப்பா. அன்னிப்பா உன்னை மன்னிக்கிறது நான் யாரு? நீ யாரோ நான் யாரோ? நான் யாரோ? ராஜா உன் மேல பாசத்தை குட்டி வளர்த்த அப்பன்டா. நல்ல ஜோக் அடிக்கிறான். டாக்டர் நல்லா கவனிச்சுக்குங்க. இன்னைக்கு அப்பனா வந்திருக்கா, நாளில இருந்து எத்தனையோ பேர் அப்பனா வர போறாங்க. நான் தப்பிச்சிட்டேன். மேனேஜர் சாரி சார், நீங்க அதிர்ச்சி அடைஞ்சிருவீங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லல. என்ன டாக்டர்? அது ஒண்ணு இல்ல, தலையில அடிபட்டு தலை கலங்கிருச்சு. இது மூளை கலங்கிருச்சு. இரும்புக்கு கூட துரோகம் பண்ணாத என் மகனுக்கா இந்த கதி? இது அக்கிரமம், அநியாயம். இது என்னங்க அநியாயம்? உள்ள ஏகப்பட்ட அநியாயம் இருக்கு. பின்னால வாங்க காட்டுறேன். வாங்க மூதேவிகளே, முப்பெரும் தேவிகளே. ஐயா யாருன்னு தெரியுதா? இவர்தான் ராஜாவோட அப்பா. விழுங்க கால்ல. அப்படியா? எந்திரிங்க, எந்திரிங்க, எந்திரிங்க. இவங்களா யாரு? உங்க மனைவிங்க. சாரி, உங்க மருமகளுங்க. என்னது மருமகளா? எனக்கு தெரியாம என் பையனுக்கு அப்படி கல்யாணம் நடந்திருக்கோம். இருக்கவே இருக்காது. அதுவும் 3 பேரா? இது என்ன கல்யாண மண்டபம், ஆஸ்பத்திரியா? இத பாருங்க, நீங்க ஆத்திரப்பட்டு பிரயோஜனம் இல்ல. கதையை கேட்டுட்டு ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க. கதையா? ஆமாங்க, அதோ நடுவுல நிக்குதே கேரளா பொண்ணு சாரதா. அது என்ன சொல்லுதுன்னா, அப்படியா? இப்பவே அசந்தராதீங்க. அதுக்கு பக்கத்துல நிக்குதே பார்வதி, அதுக்கு பெங்களூர். அவளோட கதையும் கேளுங்க. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. நீங்க இப்ப வந்து குழம்புறீங்க. நாங்க ரொம்ப நாளா குழம்பிக்கிட்டு இருக்கோம். டாக்டர் மின்மினி டாக்டர் சொல்லுங்க. அடுத்த பொண்ணு தேவி, அது பம்பாய். அது என்ன சொல்லுதுன்னா, நிறுத்துங்க, நிறுத்துங்க. அதையா நிறுத்த சொல்றீங்க? என் பையன் இப்படிலாம் செஞ்சிருப்பானு எனக்கு சந்தேகமா இருக்குங்க. இல்லைங்க, ஆதாரம் எல்லாம் ஆணி அடிச்ச மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்குங்க. நாங்க சோதனை பண்ணி பார்த்துட்டோம். இந்த 3 பேத்துல யாரையுமே ஒதுக்க முடியல. என்ன சொல்றீங்க? நம்புறீங்களா? 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 நம்புறேன், நம்புறேன், நம்புறேன். டாக்டர், நான் ஏன் நம்புறேன்னா, என் மகனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி நான் வற்புறுத்தினேன். பிடிவாதமா அவன் மறுத்தான். பெண்களை பத்தி கேவலமா பேசுறான். அவன் ஏன் அப்படி பேசுறாங்கிறது இப்பதான் எனக்கு புரியுது. நடிகை பெத்த அப்பங்கிட்டவே நடிச்சுட்டான். பிரமாதமா நடிச்சுட்டான். ஊருக்கு ஒரு மனைவி, உல்லாசமான வாழ்க்கை, அதுவே அவனுக்கு ஆசை. அது கல்யாணத்துக்கு ஒரு தடை. அதுக்காக ஒரு நடிப்பு. டாக்டர், இப்ப சொல்றேன், இவங்க சொல்றது அத்தனை உண்மை, உண்மை, உண்மை. உடனே இந்த முடிவுக்கு வரீங்க? உங்க மகனுக்குன்னு சில ரகசியமான தனிப்பட்ட குணங்கள் இருக்கலாம். அது இந்த பெண்களுக்கு தெரியாம இருக்காது. சோதனை செஞ்சு பாத்துருங்களேன். கரெக்ட், யூ ஆர் கரெக்ட். சரியான நேரத்துல சரியான யோசனை சொன்னேன். என் பையன் எந்த நல்ல காரியம் செஞ்சாலும் ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு தான் செய்வான். கேரளா பொண்ணு, என் பையன் உன் கழுத்துல தாலி கட்டப்ப என்ன சொன்னான்? வந்து வந்து கண்ணெல்லாம் மூடிக்கிட்டு, அம்மா இந்த நல்ல காரியத்தை உன் முன்னாடி செய்யறதா நினைச்சுக்கிட்டு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தாலி கட்டினாரு. இதே பிரார்த்தனையை தான் அவன் சொல்லுவான். இந்த பொண்ணு என் மகனோட பொண்டாட்டி தான், நிச்சயமா பொண்டாட்டி தான். சரி, உண்மையை கண்டுபிடிச்சாச்சுல, மத்த ரெண்டையும் ஓட்டிட வேண்டியதானே? மின்மினி அவசரப்படாத. மத்த பொண்ணுகளை சோதிக்கட்டும். கேள்விகளை கேளுங்க. பெங்களூரு, என் பையன் பெரிய நடிகன் தான். ஆனாலும் காலையில தினசரி ஒரு வசனத்தை பயிற்சி பண்ணுவான். அது என்ன வசனம் சொல்லு? சொல்றேன் சார். ஏத்தன்ஸ் நகரத்து ஏழ்மிகு வாலிபர்களே, நாற்றமெடுத்த சமுதாயத்தில் நறுமணம் கமழ்விக்க இதோ சாக்ரட்டிஸ் அழைக்கிறேன், ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள் அப்படின்னு கலைஞரோட டயலாக அப்படியே முழுசா சொல்வாருங்க. போதும்மா, போதும். நீ அவன் பொண்டாட்டி தான். 3வது பொண்ணு, என் பையன் உடம்புல 1 ரூபாய் அளவுக்கு ஒரு மச்சம் இருக்கு. அது எங்க இருக்கு? வந்து வந்து வெக்கமா இருக்குங்க. வெக்கப்பட்டா முடியுமா? பொண்டாட்டிங்கிற ஸ்தானத்தை உறுதிப்படுத்த வேண்டாமா? சொல்லுமா. சொல்றேன். வலது தொடையில இருக்கு. பக்கத்துல இன்னொரு சின்ன மச்சம் கூட இருக்கு. கரெக்ட், நீ சொல்றதும் உண்மைதான்.
டாக்டர், இந்த 3 பேரும் என் மகனோட பொண்டாட்டிங்க தான். பெரிய குடும்பம். இப்ப என்ன செய்ய போறீங்க? பெண் பாவத்தை சுமக்கிறதுக்கு நான் தயாரா இல்ல. என் மகன் பண்ண பாவத்துக்கு பிராயச்சித்தமா ஒரு நல்ல நாள் பார்த்து இவங்க 3 பேரையும் கூட்டிட்டு போறேன். அப்பாடா, ஒரு வழியா பிரச்சனை தீர்ந்தது. தீர்ந்தாலும் தீரலாம், தீராம போனாலும் போகலாம்.